அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் எப்பவும் போல் நம்மளோட வேலைகள் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம விரதத்துடைய 10வது நாள் இன்றைக்கி. இந்த நாளில் நான் என்னென்ன வேலைகள் செஞ்சேன் அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்தது முருகப்பெருமானுடைய விரதங்களில் ரொம்ப முக்கியமான விரதங்கள் எது அப்படின்றதையும், அந்த விரதத்துக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பற்றியும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை கட்டாயம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஒரு விரதத்துலேயும் எந்தெந்த விரதத்துக்கு என்ன பலன் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். முதல்ல நம்ம பார்க்க போகிற விரதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தைப்பூச விரதம். இந்த தைப்பூச விரதம் எதற்காக நம்ம கடைப்பிடிக்கிறோம், இந்த தைப்பூச விரதத்தோடைய சிறப்பு என்ன, இது எப்படி தோன்றுச்சு அப்படின்ற வரலாறை பற்றி பார்க்கலாம். முதல்ல தைப்பூச விரதம் அப்படின்றது எப்படி வந்துச்சு, அந்த தைப்பூச நாள் என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி இணைஞ்சி வர நாளை நம்ம தைப்பூச திருநாளை கொண்டாடுறோம். இந்த தைப்பூச திருநாளை எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா சூரசம்ஹாரம் பண்ணுறதுக்காக முருகப்பெருமானுக்கு பார்வதி தாயார் வேல் வழங்கிய நாள் அப்படின்றதுனால தான் இந்த நாள் ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. அதனால தான் இந்த தைப்பூச திருநாளை நம்ம கொண்டாடுறோம். முருகன் அசுரர்களை அழித்து தேவர்களையும் மக்களையும் காப்பாற்றுறதுக்காக ஞான சக்தி வேல் வாங்கிய தினம் இந்த தைப்பூச திருநாள். முருகப்பெருமானுடைய வேல் பார்த்திங்கன்னா இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி இது மூணுத்தையுடைய அடையாளமாக தான் கருதப்படுகிறது. இந்த நாளில் எப்படி பக்தர்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளை பெறணும் அப்படின்னாக்கா 48 நாட்கள் விரதம் இருக்கணும், அல்லது 21 நாள் அல்லது 7 நாள். இந்த மூணு இதில் நமக்கு எப்படி சந்தர்ப்பம் இருக்கோ அது போல் விரதங்களை நம்ம மேற்கொள்கிறதுன்றது ரொம்ப சிறப்பானது. இந்த விரத நாட்களில் அசைவத்தை தவிர்த்துட்டு சுத்தமான வாழ்க்கை முறையை பின்பற்றணும் அப்படின்றது இந்த தைப்பூச விரதத்துடைய முக்கியமான விஷயங்க. தைப்பூசம் வரத்துக்கு முன்னாடி 47 நாள் இருந்துட்டு 48வது நாள் நம்மளுடைய தைப்பூசமாக இருக்கணும். அப்படி நம்ம விரதத்தை தொடங்கி பால் காவடி, பன்னீர் காவடி, மயில் காவடி அப்படின்னு சொல்லி நிறைய காவடிங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதுவும் போல் எடுத்துகிட்டு அந்த 48வது நாள் நம்மளுடைய விரதத்தை முடிக்கிற அன்னைக்கு நம்ம இந்த காவடிகளை செலுத்தி வழிபாடை செய்யணும். நம்ம இந்த காவடி எடுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த காவடிக்கும் ஒரு வரலாறு இருக்குது. அந்த காவடியை பற்றின வரலாறையும் நான் இதில் சொல்லியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அகத்திய முனிவர் இடும்பன் அப்படின்ற அவருடைய சீடர்கிட்ட கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவகிரி, சக்திகிரி மலைகளை பொதிகை மலைக்கு கொண்டுட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாரு. அதுக்காக இடும்பனும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா, அந்த 2 மலைகளையும் 2 பக்கம் கொம்பை வச்சு தன்னுடைய கழுத்து பகுதியில், அதாவது ஷோல்டரில் இருக்குது பார்த்திங்களா, 2 பக்கமும் ஒரு மலையை வச்சு தூக்கிட்டு வர்றாரு. தூக்கிட்டு வரும்போது என்ன பண்ணுறாருனா, கொஞ்சம் அந்த பழனி மலைக்கிட்ட வரும்போது அவருக்கு ஒரு டயர்ட்னஸ் ஆகுது. அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த மலைக்கிட்ட அந்த 2 மலையையும் இறக்கி வைக்கிறாரு. அப்போது இப்போது நம்ம காவடி எப்படி எடுக்கிறோம் அந்த மாதிரி அந்த மலைகளை தூக்கிட்டு வருவார். அப்படி சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும், அதனால் சொல்கிறேன். கட்டி 2 பக்கமும் காவடி மாதிரி அந்த 2 மலைகளையும் தூக்கிட்டு வர்றாரு. வழியில் பழனி மலை வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் இலைப்பாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது 2த்தையும் கீழே வைக்கிறாரு. கீழே வச்சதும் நம்ம முருகப்பெருமான் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலைகளை அங்கேருந்து எடுக்க முடியாத மாதிரி அங்கேயே தங்குற மாதிரி பண்ணிடுறாரு. அப்போது திருப்பியும் அவர் இலைப்பாரி முடிச்சுட்டு அந்த இடுமன் அந்த 2 மலையையும் தூக்க முயற்சிக்கும் போது அது மேலே ஒரு சிறுவன் நின்றுட்டுருக்காரு. சிறுவன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மலை மேலேருந்து நீ போன்னு சொல்லிவிட்டு இடுமன் சொல்கிறாரு, நான் இப்போ நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கும்போது 2 பேருக்கு நடுவில் ஒரு போர் ஆரம்பிக்குது. அந்த போரில் இடும்பன் தோற்று போயிடுவார். அப்படி தோற்று போயினதும் அதுக்கப்புறமா முருகப்பெருமான் தான் அந்த சிறுவன் அப்படின்ற காட்சியை கொடுக்கும்போது உடனே இடும்பன் என்ன பண்ணுறாருனாக்கா சரணடைகிறாரு முருகப்பெருமான் கிட்ட. முருகப்பெருமான் நம்ம அன்பான தெய்வம் உடனே இடும்பனுக்கு அருள் புரிகிற விதமாக காவடி எடுத்து வரக்கூடிய பக்தர்கள் பழனியில் முதல் மரியாதை கொடுத்து அவங்களுடைய கவலைகளை நீங்கணும் அப்படின்ற ஒரு வரத்தையும் கொடுக்குறாரு. இதனால தான் பார்த்திங்கன்னா முருகருடைய கோயில்களில் பார்த்திங்கன்னா காவடி எடுத்து வரவங்களுக்கு தனி வழியே விட்டு அவங்களுக்கான வேண்டுதல்களை தனியாகவே பண்ணுவாங்க. அதுதான் இந்த வரலாறு தான் அதுக்கான ஒரு முக்கியமான காரணம்.
இந்த காவடி எடுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப உச்சகட்டமான பக்தி அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா தேரையெல்லாம் வந்து கட்டி இழுத்துட்டு வருவாங்க. அவங்களுடைய அது முதுகில் பார்த்திங்கன்னா கொக்கியில் கட்டி இழுத்துட்டு போய் தேரை செலுத்துறது, காவடிகள் செலுத்துறது. காவடிகள் நிறைய இப்போ காவடிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்துலேருந்தெல்லாம் கொண்டுட்டு வந்து முருகப்பெருமான் கோயிலில் வந்து சேர்க்குவாங்க. இந்த மாதிரி ஒரு விரதம் இருந்து செய்கிறவங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் வந்து நிறைவேறதாகவும் புராண கதைகளில் முருகப்பெருமானே இதுக்கு வந்து வரம் கொடுத்ததாகவும் புராண கதைகளில் சொல்லியிருக்காங்க. இந்த விரதத்துடைய பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தீராத நோய்களும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பம் செழிப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பாதுகாப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, பகைவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள்லேருந்து நமக்கு விடிவு தரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. இந்த விரத நாளில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த காவடி எடுக்கிறது. காவடி எடுப்பவங்க பார்த்திங்கனாக்கா ரொம்ப வந்து கட்டுப்பாடான விரதத்தை மேற்கொள்வாங்க. பிரம்மச்சரியமாக இருந்து பாயிலெல்லாம் படுக்காமல் சுத்தமான முறையில் விரதத்தை இருந்து முருகப்பெருமானுக்கு காவடி செலுத்துவாங்க. அவ்வளோ ஒரு விசேஷமான இந்த தைப்பூச திருநாள் பார்த்திங்கன்னா அவ்வளோ வரலாறு இருக்குது. சொல்லிக்கிட்டே போகலாம். அதை பற்றின பெருமைகளையும் முருகப்பெருமானுடைய புகழை பாடும்போது குறைவே கிடையாது. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் கேட்க கேட்க நமக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் இன்றைக்கெல்லாம். அது போல் தான் நிறைய விஷயங்கள் நம்ம படிக்க படிக்க மனசுக்கு அவ்வளோ வந்து ஒரு ஆர்வம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அதுபோல் தான் நான் வந்து ஒரு சில விஷயத்தை தேட ஆரம்பிக்கும்போது இப்போ தைப்பூசம் பற்றின ஒரு தேடுதல் தான் இது. இந்த தைப்பூசம் வந்து எப்படி வந்து பண்ண ஆரம்பித்தாங்க, இந்த தைப்பூச திருநாள்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் தேட போகும்போது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து நான் இப்போ இந்த 48 நாள் விரதம் இருந்துட்டு இருக்கும்போது முருகப்பெருமானுடைய சில விஷயங்களை வந்து நம்ம வீடியோ பதிவில் கொடுக்கும்போது தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த தைப்பூச திருநாளை பற்றின விரத முறைகளை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். இது மட்டும் இல்லை, அடுத்த பதிவிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விரதத்துக்கான சிறப்பையும், அந்த விரதம் இருந்தால் நம்ம என்னென்ன பலன்கள் அடையலாம் அப்படின்றதையும், அந்த விரதம் எப்படி வந்துச்சு அப்படின்ற வரலாறை பற்றியும் நம்மளுடைய பதிவுகளில் கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அது முருகப்பெருமானுடைய விரதத்தை பற்றின ஒரு பதிவாக இருந்துச்சுன்னா அது வந்து உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்காக வேண்டி தான் இப்போது இந்த தைப்பூச விரதத்தை பற்றின தகவல்களை நான் கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச தகவல்களை, நான் படித்த தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலைகள் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி முதல்ல நம்ம நிலைவாசல் கிட்டே எப்போவும் போல் முதல் தீபம் நம்ம வெளியில் தான் ஏற்றுவோம் இல்லைங்களா? அதனால் வந்து வெளியில் தீபம் ஏற்றுறதுக்காக வெளியில் எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு நிலைவாசல் தெருவாசல்லாம் தெளித்து அந்த இடத்தையும் சுத்தப்படுத்திட்டு தீபம் ஏற்றலாம் அப்படின்றதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தேன். இப்படியெல்லாம் விரதம் இருந்து வழிபாடுகள் செஞ்சோம். சிலர் வந்து எனக்கான பிரச்சனைகள் தீரலை, நான் எவ்வளோ விரதம் இருக்கிறேன், எவ்வளோ முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன், ஆனால் முருகர் எனக்கு வந்து செய்யறதே இல்லையே, அப்போ முருகர் இருக்காரா இல்லையா அப்படின்ற மாதிரியெல்லாம் எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். எனக்கே கூட நிறைய நேரங்களில் எனக்கு சோதனைகள் வந்த நேரத்துலலாம் நானுமே அதெல்லாம் நினச்சது உண்டு. முருகப்பெருமான் இருக்கிறதுனால தானே இன்றைக்கி நம்பி 48 நாள் விரதம் நானாக இருக்கணும்லாம் நினைக்க மாட்டேன். எனக்கு வந்து தோண ஆரம்பிக்கும். அந்த நேரம் வந்து என் உடம்பு வந்து இப்போ தான் சரியாகி வந்துச்சுன்னு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த விரதத்துக்கு வந்து எதிர்ப்பு தான். யாருமே ஒத்துக்கல. ஏன்னா இப்போ தான் வந்து அல்சர்லாம் சரியாகி நார்மலாகி வந்த கொஞ்ச நாளையே திருப்பியும் இந்த 48 நாள் விரதத்தை தொடங்குறேன் அப்படின்னாக்கா யாருமே ஒத்துக்கல. ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக இதில் விருப்பமே கிடையாது. நிறைய எதிர்ப்புகளோடு தான் நான் இந்த விரதத்தை தொடங்கினேன். ஆனால் இதை நானாக செய்கிறதா எனக்கு தோணலை. ஏன்னா எனக்கு வருஷத்தில் ஒரு தடவை அந்த ஒரு இடம் வந்து ரொம்ப தீவிரமாக தோண ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்துலலாம் என்னால் எந்திரிக்கவே முடியாது. ரொம்ப வந்து உடம்பு சோம்பேறித்தனமாக இருக்கும். உடம்பு அந்த டைமில் வந்து உடம்பு பிரச்சனையும் அதிகமாக இருந்த தொட்டு இந்த மாத்திரைங்கள்லாம் எடுத்துன்னு இருந்த தொட்டோ என்னவோ தெரியாது, என்னால் எந்திரிக்கவே முடியாது. அவ்வளோ உடம்பு என்னை படுத்தி எடுக்கும். ஒரே சோம்பேறித்தனமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்த உடம்பு இப்போது இந்த நாள் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 3:30 மணிக்கு வந்து நான் எந்திரிச்சிக்கிறேன். எப்படி எனக்கே தெரியல. நான் ஒரு 2 நிமிஷம் அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிவிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் தூங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டே வரும். ஆனால் வந்து 10 நிமிஷம் மேக்ஸிமம். அந்த 10 நிமிஷத்துக்கு மேலே என்னை அந்த இடத்துல படுக்கவே முடியாது. டக்குன்னு ஒரு நினப்பு வர ஆரம்பிக்கும். முருகப்பெருமானுக்கு நம்ம பூஜை பண்ணணும், 48 நாள் வேண்டுதல் வச்சுருக்கோம், நம்ம வந்து எந்திரிச்சு அதை செய்யணும்னு ஆட்டோமேட்டிக்காக என் மைண்ட் வந்து சொல்ல ஆரம்பிக்கும். இதை விட இன்னொரு விஷயம் சொல்லிட்டோங்களா, 2, 2:15 இருக்கும். அந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு முழிப்பு வரும். எந்திரிச்சு
டைமை எடுத்து பார்ப்பேன், என்ன டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா 2:15, 2:20 இல்லை 2:45 அந்த மாதிரி டைம் தான் இருக்கும். அலாரம் நான் வைக்கிறது பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கு அலாரம் வச்சுருப்பேன். அது மாதிரி இருக்கும். சரி ஓகே, இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் இருக்குது, படுத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த சோம்பேறித்தனம் வந்து நமக்கு வந்து தள்ளும். ஆனாலும் அந்த 3:30 மணி அலாரம் அடித்ததுக்கு அப்புறமா வந்து 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு மேலே என்னால் படுக்க முடியாது. கரெக்டாக அந்த 3:40 3:45க்கு எந்திரிச்சு செஞ்சே ஆகணுன்ற மாதிரி எனக்கு ஒரு உந்துதல் வரும். அது மாதிரி வந்து மார்கழி மாதத்தில் நான் இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அப்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லு அது ஒரு சோம்பேறித்தனமாகவே இருக்கும். எந்திரிக்கவே தோணாது. ரொம்ப பாடுபடுவேன். இன்றைக்கி எந்திரிச்சிடலாம் இப்படியே தினமும் ஓடுமே கண்டிப்பாக. அந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு தீபம் ஏற்றணும்னு நினைக்குவேனே கண்டி உடம்பு எனக்கு சுத்தமாகவே சப்போர்ட் பண்ணல. அப்படி இருந்த உடம்பு எப்படி இந்த 48 நாள் விரதத்துக்கு வந்து எந்திரிக்குது அப்படின்னு கேட்டால் அது எனக்கே தெரியல. உண்மையிலேயே அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் யோசிக்கிறேன். கரெக்டாக அந்த 3:30 மணிக்கு எந்திரிச்சிடுறேன், குளிச்சிடுறேன், என்னோடய வேலைகள் எல்லாத்தையும் கண்டினியூவாக பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு நாளும் தவறாத முருகப்பெருமானுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி பூஜைகளை பண்ணி 48 நாளும் உங்களோட இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ வந்து 10வது நாள் வீடியோ கொடுக்குறேன். ஆனால் நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறது 13வது நாள். 13வது நாள் தான் பேசிகிட்ருக்கேன். வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு நான் லேட்டாக கொடுத்துருக்குறேன். ஆனால் இந்த 13 நாளுமே பார்த்திங்கன்னா நான் தொடர்ந்து கரெக்டாக எந்திரிச்சு என்னோடய வேலைகளில் வந்து நிறுத்தலை. இது வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் காலையில் ஷார்ட்ஸை மட்டும் நான் வந்து ரெகுலராக கொடுத்துன்னு தான் இருக்கேன். 13 நாளுமே கரெக்டாக அந்த ஷார்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு தவறாமல் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் கொடுக்கறதுக்குன்னு பார்த்திங்கன்னா எனக்கு நேரம் வந்து ரொம்ப ஆகிடுது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ கண்டினியூவேஷன் இல்லாமல் போகுது அப்படின்றதுனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஷார்ட்ஸில் மட்டும் இந்தந்த டே வந்து முருகருடைய அலங்காரம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எத்தனாவது நாளுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 13வது நாள் முருகருடைய பூஜையை பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற வாய்ஸ் பார்த்திங்கன்னா 10வது நாள் தான். இன்னும் 3 நாளோடைய பதிவும் வந்து என்கிட்ட ரெடியாக இருக்குது. ஆனால் அது வீடியோவாக வந்து எடிட் பண்ணிவிட்டு அதுக்கு வாய்ஸ் கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள் அப்படியே தள்ளி போய்கிட்டே இருக்குது. ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளையும் பார்த்துட்டு வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்து எடிட் பண்ணி அப்படி உட்காரத்துக்கே முடிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு வேலை சூழ்நிலை வந்துகிட்டே இருக்கிறது பார்த்திங்கன்னா அது தள்ளி போய்கிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இப்போது சமீபமாக இந்த 2 நாளாக பார்த்திங்கன்னா நிலைவாசல்கிட்டேயும் தீபம் ஏற்ற ஆரம்பித்தேன். கோலத்துக்கிட்டேயும் ஒரு தீபம் வச்சேன். என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு எண்ணம் திடீர்னு சொல்லிவிட்டு எப்படியும் நம்ம எந்திரிச்சு 3:30 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு தீபம் ஏற்றுறோம், முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறோம். கூடவே பிரம்ம முகூர்த்த தீபமும் 5 தீபம் நம்ம நிலைவாசல்கிட்ட ஏற்றினா என்ன அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால தான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கோலத்துக்கிட்ட ஒரு விளக்கு, அதே போல் நம்ம நிலைவாசல்கிட்டேயும் 2 விளக்கு, மாட விளக்கு, இந்த விளக்கு வந்து கணக்கு வச்சு 5 தீபமாக நினச்சிக்கிட்டேன். அந்த 5 தீபத்தையும் வந்து பிரம்ம முகூர்த்த தீபமாக நினச்சி ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் என்ன பண்ணேன்னா இந்த தீபத்தை ஏற்ற ஆரம்பிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 நாளாக கொடுக்குற வீடியோஸில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. சரி, இது எழுந்திரிச்சு எப்படியும் பண்ணுறோம், அந்த நேரத்தில் அப்படியே இந்த பிரம்ம தீபத்தையும் ஏற்றி அந்த வழிபாடையும் கூடவே செய்யலாமே அப்படின்ற மாதிரி ஒரு மனசு வந்துச்சு. சரி, அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வேலையும் அப்படியே கூடவே சேர்த்து பண்ணிக்கிறேன். என்ன தான் காலையில் எழுந்து எல்லா வேலைகளும் முடித்து பண்ணாலுமே வந்து அந்த காலையில் எழுந்திரிச்சு செஞ்சு முடிச்சுட்டு அப்பாடான்னு உட்காரும்போது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனம் வந்து தள்ள தான் செய்யுது. அது என்ன தான் வந்து நம்ம பண்ணக்கூடாது, இன்றைக்கான வீடியோவை இன்றைக்கி கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சோன்னா ஒன்று சோம்பேறித்தனம் தள்ளும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலை தள்ளும். இப்படி தான் வந்து எனக்கு இந்த 3 நாளுடைய வீடியோஸ் வந்து பெண்டிங் ஆனதுக்கு காரணமே. தொடர்ந்து வந்து கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனாலும் எல்லா பதிவும் நான் ரெடியாக வச்சுருக்கேன். ஏன்னா இதில் வந்து நான் பிரேக்கப் பண்ணவே கூடாதுன்றதில் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கிறேன். எந்த நாளுமே வந்து தடையே ஆகக்கூடாது. 48 நாள் விரதம் வந்து முழுமையாக நம்மளோட சேனலில் வந்து ஒரு நாளோடைய பதிவும் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் 3 நாள் 2 நாள் தள்ளி போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இந்த பங்குனி உத்தரத்துடைய வீடியோ பார்த்திங்கன்னா வாய்ஸே கொடுக்காம நான் கொடுத்துட்டேன். என்னன்னு பார்த்திங்கன்னா அதுக்குமே வந்து எனக்கு டைம் ரொம்ப எடுத்துகிட்டே போச்சு. அதை எடிட் பண்ண கையோடவே என்ன பண்ணிட்டேன்னா பரவாயில்ல, இதுக்கு வாய்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ரூமை தேடணும். கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் இருந்தாருன்னா நம்மளால் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு வந்து அவர் எதுவும் சொல்ல மாட்டார். அவர்கிட்ட எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அது என்னமோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இருந்தாங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்குறேன் அப்படின்னா நானும் என் மாமியார் மட்டும்தான் வீட்டில் இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து அவங்க ரூமில் இருப்பாங்க. எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நான் வந்து எங்கள் ரூமில் வந்து அழகாக நான் அந்த வாய்ஸ் ரெக்கார்டை கொடுத்து போட்டுடுவேன்.
ஆனால் வந்து வீட்டில் யாராவது இருந்தாங்கனாவே எனக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பசங்க இருந்தாலும் சரி, அவர் இருந்தாருன்னா அவர் வந்து லேப்டாப்பில் வேறு வீட்டில் அவருடைய அந்த தான் எங்கள் ரூமில் வந்து அவர் வந்து அவர் வேலையை செஞ்சிட்ருப்பாரா, அதனால எனக்கு அந்த ரூமில் பண்ணால் தான் அது என்னமோ ஒரு நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்று கதவு தட்டுவாங்க. என் குட்டி பையன் பார்த்திங்கன்னா ரொம்ப வாலு. அவர் வந்து கொஞ்ச நேரம் கூட பொறுமையாக இருக்க மாட்டார். ஏதாவது வேணும்னா ஒன்று கதவு திறப்பார், கதவை தட்டுவார். அது இப்போ வந்து எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக போயிடும். அதனாலேயே வந்து சரி ஓகே நாளைக்கு கொடுத்துடலாம், இல்லை நைட்டு கொடுத்துடலாம், இவங்க எங்கேயாச்சும் வெளியில் போட்டோம், அப்போ ரூம் ஃப்ரீயாக அப்போ கொடுக்கலாம். இப்படியே தள்ளி 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 எனக்கு இந்த 3 நாள் வீடியோவும் பார்த்திங்கன்னா அப்படியே பெண்டிங் ஆகிடுச்சு. ஆனால் வந்து மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து எப்படியாவது ஒரு 2 வீடியோக்காவது வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த பதிவுகள் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே கொடுத்துட்டு இந்த 13வது நாளையும் கொடுத்துட்டேன்னா அன்னன்னைக்கு வீடியோஸை நான் கரெக்டாக கொடுக்குற மாதிரி எடுத்துன்னு வரணும்னு நினைக்கிறேன். அந்த அன்னன்னைக்கு நாளில் கொடுக்க போகிற வீடியோஸில் வந்து வேல்மாறல் பற்றி, அதே போல் திருப்புகழ் பற்றி, அதே போல் விரத நாட்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நானும் படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் அதை சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் நம்மளுடைய வீடியோஸை வந்து தொடர்ந்து பாருங்கள். என்னோட இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய முருகப்பெருமானுடைய 48 நாள் விரதத்தில் 10வது நாளும் நல்லபடியாக முடிஞ்சது. என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கூடவே ஹைப்பி பட்டனையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.